19வது ஐபிஎல் தொடர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தொடர் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை நமது தொகுப்பாளர் யோகேஷ் தொகுத்து வழங்க கேட்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 19வது ஐபிஎல் தொடர் இன்னும் சில தினங்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு சமயத்துல ஐபிஎல்ல இதுவரை நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். ஃபுட்பால்ல மட்டுமே கிளப் கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் பிசிஐ என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட்லயும் அந்த ஒரு தீமை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதன்படி இந்தியா முழுக்க இருக்க பல்வேறு ஸ்டேட்ஸ்ல ஒரு 8 ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸை டீம்ஸா உருவாக்குனாங்க. அதுல உருவான டீம்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூரு, மும்பை இந்தியன்ஸ், இது மாதிரியான டீம்ஸ் எல்லாமே. இந்த டீம்ஸ்க்கான பிளேயர்ஸ் ஆக்ஷன் முறையிலேயே அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதன்படி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையும் நேஷனல் பிளேயர்ஸையும் ஆக்ஷன்ல விட்டு ஒரு டீமையும் வாங்க வச்சாங்க. அப்படி நடந்த முதல் ஐபிஎல் தொடர்ல அதிகபட்ச ஏலத்துக்கு போன வீரர் யார் தெரியுமா? நம்மளோட MS தோனி தான். அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 கோடிக்கு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஐபிஎலோட இன்னொரு மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஐபிஎல் மூலமா நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு இந்தியன் டீம்ல ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. இந்த ஐபிஎல்னால பிசிசிஐக்குமே கமர்ஷியலா நிறைய லாபம் கிடைச்சது. அதனாலேயே இந்தியன் கிரிக்கெட் போர்டு உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் போர்டா மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஐபிஎல் பார்த்து அதன் பிறகு ஆஸ்திரேலியாவும் பிபிஎல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானும் PSL நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஐபிஎல்ல பிசிசிஐ ஒரு வருஷமும் நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதுல சில முக்கியமான இனோவேஷன்ஸ் பார்த்தோம்னா 2012 டிஆர்எஸ் கொண்டு வந்துருந்தாங்க. அதன் மூலமா ஒரு பேட்ஸ்மேன் LBW அவுட் ஆனா கூட நம்ம அதால ரிவ்யூ பண்ண முடியும். அந்த டிஆர்எஸ் 2017 திரும்ப ஐபிஎல்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிசிஐ சொன்னாங்க. அதன் பிறகு திரும்ப அதுல சில மாற்றங்கள்லாம் செஞ்சு 2018 இருந்து இப்ப அபிஷியலா எல்லா ஐபிஎல்லுமே டிஆர்எஸ் இருக்கு. ஒரு டீமுக்கும் 2 டிஆர்எஸ் இருக்கு. குறிப்பா 2010 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதன் மூலமா டீம்ஸ் டைம் அவுட்ஸ்ல கேம் பிளானை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா கிடைச்சது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ஸ் எப்போ கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 to 9 ஓவர்ஸ்ல, அதுக்கப்புறமா 13 to 16 ஓவர்ஸ், இந்த இடையில 2 டைம் அவுட்ஸ் இருக்கு. ஒரு டீம் பேட்டிங் விளையாடும் போது அந்த டைம்ல டீம்ஸ் அவங்களோட கேம் பிளான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே ஒரு முக்கியமான இனோவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, 2019 மன்கட் ஐபிஎல் லீகலைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே மன்கட் முறையில யாராவது அவுட் ஆனாங்கன்னா அவங்களை வார்ன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் 2019 பட்லர் அஸ்வின் அவுட் பண்ணப்போ நிறைய சர்ச்சை வெடிச்சது. இதுல சுத்தமா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்ல, இப்படிலாம் அவுட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே கிரிக்கெட்டிங் ரூல்ஸ் படி பார்த்தா அது அபிஷியல் தான். அதன் பிறகு பிசிசிஐ முடிவு பண்ணி இனிமே ஐபிஎல் மன்கட்டுமே ஒரு அவுட் செய்யப்படுற முறை தான், இனிமே அது லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்குமே மன்கட் யாரும் அவுட் ஆனாங்கன்னா அவங்க அவுட் தான், அவங்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுக்கறது இல்ல. அதன் பிறகு 2020 கன்கஷன் சப்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஸ்டியூட்னா ஃபீல்டிங் சப்ஸ்டியூட் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் மூலமா என்ன நடக்கும்னா, ஒரு பிளேயருக்கு ஹெட் இன்ஜுரி நடந்துருச்சுன்னா அந்த பிளேயருக்கு பதிலாக உள்ள வர பிளேயர் பேட்டிங்கும் விளையாடிக்கலாம், பவுலிங்கும் பண்ணலாம், ஃபீல்டிங்கும் பண்ணலாம். இது மூணுமே பண்ணலாம். அதே மாதிரி 2021 ஷார்ட் ரன் பெனால்டி அப்படின்ற ஒரு ரூலும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது ஒரு 2 பேட்ஸ்மேன் ரன் ஓடும் போது யாராவது ஒருத்தர் கிரீஸை தொடாம பாதியில தொட்டுட்டு வந்துட்டாங்கன்னா, முன்னாடில என்னன்னா வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் 2021 அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஷார்ட் ரன் பெனால்டி நடந்துச்சுன்னா ஃபீல்டிங் டீமுக்கு +5 ரன்ஸ் போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 ஐபிஎல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வைட் அண்ட் நோ பாலுக்கு கூட டிஆர்எஸ் முறை பிசிசிஐ அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வைடோ நோ பாலோ அம்பையர் சொல்றது தான் லாஸ்ட் டெசிஷன். அது நிறைய டைம்ல நிறைய மேட்சை மாத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய மேட்ச்ல ஒரு ஒயிட்னால நிறைய டீம்ஸ் மேட்சை தோத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஆர்எஸ் முறை கண்டிப்பா எல்லா டீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லா டீம்ஸுமே இதை வரவேற்றாங்க. 2023 இம்பாக்ட் பிளேயர் சப் ரூல் அப்படின்ற ஒரு ரூலை ஐபிஎல் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ரூல் மூலமா என்னன்னா, ஒரு டீம் பேட்டிங் விளையாடும் போது ஒரு 11 பேரோட விளையாடுறாங்கன்னா, ஃபீல்டிங் வரும்போது அதுல யாராவது ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த ரூலுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. நிறைய பிளேயர்ஸ் இந்த ரூல் செட்டே ஆகாது, இந்த ரூல் கிரிக்கெட்டே ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா நம்மளோட இந்தியன் ஃபார்மர் கேப்டன் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாரு, இந்த ரூல் சுத்தமா செட் ஆகாது, இந்த ரூல்னால என்னன்னா 12 பிளேயர் ஆடுற மாதிரி ஆயிடுது அப்படி இப்படிலாம் சொன்னாரு. கடைசியில் நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மாவே இப்போ இம்பாக்ட் சப்பா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கிடையாது, அவர் பேட்டிங் ஆடும்போது மட்டும்தான் அவர் இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா 2025 நடந்த ஐபிஎல்ல இன்னும் ஐபிஎலோட டெக்னாலஜி மேம்படுத்தப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். அதாவது வைட் அண்ட் நோ பால் ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. இதனால டெசிஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க முடிஞ்சது. அண்ட் மேட்சோட டியூரேஷன் இது குறைச்சதுன்னு சொல்லலாம். முன்னாடி வைட் அண்ட் நோ பாலுக்குலாம் ரொம்ப நேரம் ரிவ்யூ போக வேண்டியது இருக்கும். இப்படி இந்த ஏஐ டெக்னாலஜினால டைம் மேனேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ 2026 இது வரைக்கும் இருந்த ரூல்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த வருஷம் புதுசா எந்த இனோவேஷனும் இது வரைக்கும் பிசிஐ அறிவிக்கல. இருந்தாலும் இனிமே நடக்க போற மேட்சஸ்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.